நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற எங்கள் நீதியின் தேவனே, பூமியையெல்லாம் உமது காருண்யத்தால் நிறைக்கின்ற கருணையின் பிதாவே, வார்த்தையினால் வானங்களையும் வாயும் சுவாசத்தினால் சர்வ சேனைகளையும் உண்டாக்கின தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். உமது வசனம் நீதியாயிருக்கிறது. அதை சுமந்து செல்லுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்பா, உமக்கு விரோதமான நீதி நசுக்கப்படுகிறது. நீதிமான்கள் துன்பப்படுத்தப்பட்டும் அடிக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் வருவதை நாங்கள் காண்கிறோம். ஆதியாகமம் 18:23 ஆபிரகாம் துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்ற கேள்விக்கும் ஆதியாகமம் 20:4 நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று அபிமெலேக்கு கேட்பதற்கும் நீர் பதிலளித்தீர். வட மாநிலங்களிலே உம்முடைய நீதிமான்கள் அழிக்கப்படுகிறார்கள். உமது நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். நீதிமான் அழிகிறான், துன்மார்க்கன் அழிக்கிறான். அப்பா, பிள்ளைகள் கண்முன்னே தகப்பனும் கணவன் முன்னால் மனைவியும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறதை காண்கிறோம். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என வாசிக்கிறோம். இந்த சிறுமந்தை ஆகிய சகோதரர்களால் ராஜ்யத்தை குறித்தும் உமது அன்பை குறித்தும் பிரசங்கிக்க முடியவில்லை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயா 41:14 எங்களை தைரியப்படுத்தினீரே. அப்பா, அந்த வசனத்தை நினைவு கூறும். 2 நாளாகமும் 14:11 பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று ஆசா உம்மை நோக்கி கூப்பிட்டதற்கு பதிலளித்த எங்கள் பிதாவே, உமது பிள்ளைகளுக்கு நித்திய பாதுகாப்பை தந்தருளும். 2 ராஜாக்கள் 6:17 கேயாசியின் கண்களில் நீர் திறந்த போது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருந்ததை காண செய்தீரே. உமது ஊழியக்காரர்களை அவ்விதமாகவே பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை கேட்டும் இணைந்து ஜெபித்தும் வருகின்ற ஒவ்வொருவரோடும் உமது வலிமையான கரம் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமென், ஆமென்.